இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாக ஆதியாகமம் 15வது அதிகாரம் முதல் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் இந்த மனிதருக்கு, இந்த ஆபிரகாம்ங்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிற காரியம், இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஆபிரகாமை பார்த்து நான் உனக்கு கேடகமும், அல்லேலூயா, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறார். ஆனா அந்த ஆபிரகாமை பார்த்து அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தை, நீ பயப்படாதேங்கிற வார்த்தை. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாகவும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று ஆபிரகாமை பார்த்து சொன்ன தெய்வம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு, உன்னுடைய குடும்பத்துக்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் கேடகமாகவே இருப்பார். உனக்கு அவர் மகா பெரிய பலனுமாக இருப்பார். அதை காட்டிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ பயப்படாதே. நீ இருக்கக்கூடிய எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ பயப்படாதே. அவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், பயப்படாதே. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நீ பயப்படாதே. அதான் வேதம் சொல்லுது. ஆண்டவர் தாமே அந்த இடத்துல 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 3வது வாக்கியம் சொல்லுது, தேவன், நான் நம்பியிருக்கிற துருவமும், என் கேடகமும், என் இரட்சணியின் கோப்பும், என் உயர்ந்த அடைக்கலமும், என் புகலிடமும், என் இரட்சகருமானவர். ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உதடுகளால் அவரை மகிமைப்படுத்தணும். அப்படி படுத்தப்படுகிற போது எனக்குள்ள பலன் உண்டாகும். அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுது, நான் சகாயம் பெற்றேன். எங்க? என் கேடகமும் என் இருதயமும் அவரை நம்பி. யாரை நம்பியிருந்தது? என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை என் இருதயம் நம்பி இருக்கிறது. ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. எந்த சத்துக்கள் இருக்கும். உதாரணம் சொல்றாங்க, அந்த தாவீதை சொல்றேன் நான். தாவீது யாரை நம்பினா? கோலியாத்துக்கு முன்னாடி இருக்கும் போது யாரை நம்பினா? கர்த்தரை தான் நம்பினா. நம்ம ஏற்கனவே அந்த வாய்ஸ் பர்சன் சொல்ல, நம்ம தலையை நம்பினா சொல்ல விரும்புகிறேன். தாவீது யாரை நம்பினா? கர்த்தரை தான் நம்பி இருந்தான். கூட பிறந்த சகோதரர் என்ன பண்ணாங்க? போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ராஜா என்ன பண்ணாங்க? நீ போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. எல்லாமே எதிர்ப்புதான் சொன்னாங்க. ஆனா தாவீது யாரை நம்பினா? கர்த்தரே நம்பினா. அல்லேலூயா. ஆமா, வானத்தை பூமி உண்டாக்கினவரவே நம்பினா. அதனாலதான் அந்த இடத்துல சொல்லப்படுது, என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. அல்லேலூயா. எல்லார் மனுஷனும் என்ன பண்ணாங்க? அப்படி இப்படி சொல்லி இருதயத்தை கலைக்க பார்த்தாங்க. ஆனா தாவீது தன்னுடைய இருதயம் கர்த்தரையே நோக்கி அமர்ந்தது. அதனாலதான் கோலியாத்துக்கு முன்னாடி ஒரு சிறியவனாக இருந்தும் அவனை முறியடிக்கப்பட்டது. சோதரம். அப்ப அதே போல நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறாரு, எதிரான வல்லடிகளுக்கு நம்மளை பாதுகாக்கிறார், தப்பி வைக்கிறாரு. அப்படியாப்பட்ட தெய்வத்தை நான் இருதயத்தில நான் தேவனை துதிக்கிற மனுஷனாக மனுஷியாக இருப்போமானால் அவர் நமக்கு பலனா இருப்பார். எதுல? நம்முடைய ஆத்மாவுக்குரிய பலன், ஜீவனுக்குரிய பலன். அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, நம்முடைய சரீரத்தையும் பாதுகாக்கிறார். அவயத்தை எந்த தீமையும் நம்ம நெருங்காதபடி கேடகமா இருக்கிறார். எதிராளி என்ன பண்றான்? அம்பு எய்கிறான். எதுக்கு அம்பு எய்கிறான்? வீழ்த்துவதற்கு. அதை நம்ம விழுந்து போகாதபடி நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றாரு? சரீரத்தை கேடகமா இருந்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் நம்ம அபிதமா இதயத்தில் உணர்ந்து நம்ம தேவனை துதிக்கப்படுகிற போது பலனா இருக்கிறார். எப்படி? சரீரத்துக்கு மட்டுமல்ல, என்னுடைய ஆத்மாவுக்கு பலனை தருகிறார். அல்லேலூயா. என்னுடைய ஆத்மாவுல பலனை தருகிறார்.
அதுதான் எடுத்து சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. என் பலனாக இருக்கிறார், தேவன் எனக்கு பலனாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் வேதத்தை சொல்லப்பட்டு பாருங்க, என் பாட்டினால் அவரை நான் துதிப்பேன். அல்லேலூயா. என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை நான் துதிப்பேன். நான் இதை என்ன பண்ணுகிற போது சிஸ்டருக்கு அப்படி ஒரு விபத்து வந்தது, எனக்கு ஒரு இப்படிப்பட்ட விபத்து வந்தது. நான் என்ன பண்ணோம், அந்த விபத்து நேரத்தில் நான் யார் என்னை காத்தாருன்னா கர்த்தர் தான் என்னை காத்தார் என்பதை நான் துதிக்கணும். ஒரு தேவன், அது தேவன் ஒரு செகண்ட் தான், அது என்ன வேணா நடந்துக்கலாம், சோத்திரம். ஆனா தேவன் தான் அந்த தீமையில் இருந்து என்னை காத்தார். அதான் வல்லடி. அல்லேலூயா. வல்லடியில் இருந்து என்னை தப்புவித்தார். எதிரான ஆயுதம் என்னை நோக்கி வந்தது, ஆனாலும் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். அப்ப அதே கூட நம்மள என்ன பண்ணணும், இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குதான் செய்யும். இதுக்கெல்லாம் நம்மளால காரணம் இல்லை. சத்துரு எவ்விதமாக அன்பு எய்தா நாம் எவ்விதமாக சோர்ந்து போவோம் அவனுக்கு தெரியும். யாருக்கு? சாத்தானுக்கு தெரியும். இவன் எந்த நிலையில எப்படி பண்ணினா இவன் எப்படி சோர்ந்து போவான். நீ இந்த மனுஷிக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை கொடுத்தா அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. யாருக்கு தெரியும்? அந்த சாத்தானுக்கு தெரியும். அது கேட்டவே என்ன பண்ணுவான், அவன் அன்பு எழுதுவான். ஆமா, பிரச்சனை வரும். அது வித்தியாசமா இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனை வித்தியாசமா இருக்கும். அந்த பிரச்சனையை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, இந்த பிரச்சனையை கொண்டு வருகிற சாத்தான் அவனைத்தான் மிதிக்கணும். அல்லேலூயா. இந்த மனுஷன் மூலமா வந்துச்சு, அந்த மனுஷன் இல்ல, அந்த மனுஷன் மூலமா வரல, அந்த மனுஷி மூலமா வரல, அந்த மனுஷனுக்குள்ள இருந்து பிசாசு என்ன பண்றான், செய்யறான். அப்ப அதுக்காக அந்த மனுஷனை பார்த்து நம்ம டைரக்ட் அடிக்க கூடாது. நம்ம சகோதரன் அவனை டச் பண்ணக்கூடாது. ஆனா அந்த சகோதரனுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற ஆவியை நம்ம என்ன பண்ணோம், அடிக்கணும். ஒரே அடி செத்து போயிடுவான். அல்லேலூயா. இதான் உண்மையான ஒரு காரியம். சோத்திரம். நீங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அரசுக்காரன் என்ன பண்றான், இதெல்லாம் காரணம் யாவன் அப்படின்னா இந்த கிறிஸ்தவன் தான்டா, அது இந்த ஊழியக்காரன் தான்டா, அவன் தான் என்ன பண்றான், படிக்காதவங்க படிக்க வைக்கிறான், ஒன்றும் தெரியாத மக்கள் என்ன பண்றான், அவன் எல்லாரும் சொல்லி கொடுத்துறான். அதனாலதான் மக்கள் என்ன பண்றாங்க, விழிப்புணர்வா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாரை பண்றான், இதுக்கு காரணம் கிறிஸ்தவன் தான். கிறிஸ்தவனை ஒழுக்கு யாரு, அதுக்கு முதல் மூலக்காரன் யாரு, இந்த ஊழியக்காரன். எந்த ஊழியக்காரன்? சிஎஸ்சி ஊழியக்காரன் கிடையாது. அந்த அணைய ஸ்தாபனத்தில் கூடிய கிறிஸ்தவ ஊழியக்காரங்க கிடையாது. இந்த பெந்தகோஸ்து